டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்னொரு தடவை இந்த நாயை தேடி இந்த ஸ்பாட்டுக்கு நீ வந்த என்ன தில்லு பாரா, அது உனக்கு அசிங்கம். வாடா நாயே அப்படின்னு சொன்னேன்னா நாய் மாதிரி வாளாட்டிக்கிட்டு அங்க வந்துருவண்ண. 2 மணி நேரத்திற்கும் மேலாக ஆலோசனை நடத்தினார். 3 மணி நேரம் மூச்சு திணற திணற அடிச்சானுங்க. அப்போ என்கிட்ட சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, சார் பிஜேபி கழட்டி விட்டு வந்துடுறேன். நான் சொன்னேன், வேஸ்ட் லக்கேஜ் தான், வேற என்ன பண்றது, சமயம் வரும்போது கழட்டி விட்டு நீங்க கவலைப்படாதீங்க. வாயமுறா குரங்கு ஐயா, மன்னிச்சுக்க ஐயா, மன்னிச்சிரதா. பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டாவையும் அவர் சந்தித்தார். கஞ்சிக்காக இவன் கால விழுந்து இதன் மூலம் மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி அமைகிறதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. அட வெக்கம் கட்டுவீங்களா, இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலிய மாலையனு இத புடிங்க ஐயா. நீங்க கலட்டி அடிக்கிறதுக்கு பதிலா நானே எடுத்து கொடுக்கிறேன். இதால என்ன அடிங்க ஐயா. ஐயா அன்னைக்கு பேசுறது நான் இல்லையா, வேற எவனோ ஒரு அறிவு கட்ட கம்முனாட்டி அப்படி பேசி போயிட்டாங்க. மறுபடியும் அது இங்கேயே வந்துருச்சுங்க ஐயா. ஐயா டேனு கூப்பிடுங்க ஐயா, 10,000 தடவை டேனு கூப்பிடுங்க ஐயா. ஏ முத்தையா, உள்ள போய் வேலை பாடுறான்னு சொல்லுங்க. உன்னை மன்னிக்காம வேற யாரடா மன்னிக்க போறேன்னு சொல்லுங்க. எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு, நமக்காக அம்மட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்கிறாங்களே. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி திடீரென நேற்று பிற்பகலில் டெல்லி சென்றார். பாஜகவோட உங்களுக்கு கூட்டணி சேர்றதுல அதாவது எதனா வாய்ப்பு இருக்கா வரும் நாட்கள்ல, இல்ல வரும் அடுத்த இதுல? அதாவது இது தீ, இதை தொடமாட்டோம் அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டோம். 100 தடவை சொல்லிட்டோம், 1000 தடவை சொல்லிட்டோம். தீ குளிக்கணுமா சொல்லுங்க, அப்படியாவது உலகத்துக்கு, பத்திரிகை உலகத்துக்கு, டிவி தொலைக்காட்சிக்கெல்லாம் நிரூபித்து காட்டுறதுக்கு நாங்கள் யாராவது ஒருத்தர் தீ குளிச்சு காட்டுறோம். தலைவா என்னப்பா டீ குடிங்க தலைவா, சீக்கிரம். லைஃப்ல நான் பார்த்ததே கிடையாது தலைவா. டேய் எவ்வளவு நாளாடா ஆசை, ஆக வேண்டிய வேலையை பாரு தலைவா. என்ன சொல்ல முடியும் நாங்கள் அதுக்கு மேலே? திருப்பி திருப்பி இந்த கேள்வியே எழக்கூடாத, திட்டவட்டமாக முடிவு பண்ணதாச்சே, நாடாளுமன்றத்திலே நிரூபித்து காட்டியிருக்கோமே. நீங்க வரல, இது அங்க இங்க. ஐயா அதெல்லாம் இங்க வர வேணாம், நான் வர்றேன் சாமி அங்க. இந்நிலையில் மத்திய உள்துறை அமைச்சரும் பாஜகவின் முக்கிய தலைவருமான அமித்ஷாவை அவரது இல்லத்தில் இரவு 8:15 மணிக்கு எடப்பாடி பழனிசாமி சந்தித்தார். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? நிஜமாதாங்க சொல்றேன், நான் உங்க மேல உயிரையே வச்சிருக்கேன். வாழ்ந்தா உங்க கூட தான் வாழணும்னு நான் முடிவே பண்ணிட்டேன். அப்போது அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே.பி. முனுசாமி, முன்னாள் அமைச்சர்கள் எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம், எம்பிக்கள் தம்பிதுரை, சந்திரசேகர் ஆகியோர் உடன் இருந்தனர். இந்த நாயை பார்த்தா பாவமா இருக்கா, ஒரு புறம் ஒண்ணு கொடு. என்ன நொப்பச்சேரி அப்படி சாப்பிடுறான், சாப்பிடுறான். என்ன அழகா சாப்பிடுறான் பாடுறான். என்னையா கும்பிடுது, ஒரு புறம் ஓட்டதுக்கு உசுர கொடுக்குதையா. இதாயா உண்மையிலே நன்றி உள்ள சீவன். இன்னொரு புறம் அப்படி அப்படி அதான் என்ன கேட்ச் பண்றாயா முடியாது. சரியான ஆம்பளையா இருந்தா, ஆம்பளையா இருந்தா. இப்படிப்பட்ட பாதம் தாங்கி பழனிசாமி. நீங்க எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. ஐயோ ஐயோ தெரியுது சார். டச் ஆபீஸ் அதெல்லாம் மும்மொழி கொள்கைலாம் ஏற்கனவே அந்த முக்கியமான நபரை வந்துட்டு மும்மொழி கொள்கை தமிழ்நாட்டு நிலைப்பாட்டை உறுதியா வலியுறுத்தி. நீங்க நாங்க எதுக்கு வந்தனே தெரியாத நீங்க கேட்டுட்டு இருந்தீங்களா? வாங்க நீயே சொல்லு. இவனு ஈக்குவலா மைண்டம் பண்றாங்க. நாங்க வந்து டச் ஆபீஸ் பாக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். நம்மளுடைய டச் ஆபீஸ் திறக்கப்பட்டு வந்து பாக்கிறதுக்காக வந்திருக்கோம். அண்ணா பாச்சையே அப்பத்தி தேக் தேக்னா அப்பத்தியா அப்பத்தி தேக் தேக்கு. நாளைக்கு கொடுக்குற விடு. நாளைக்கு இன்னைக்கு நாங்கள் எல்லாம் என்னென்ன ஸ்க்ரீன் எல்லாம் போகிறதுக்கு வந்ததெல்லாம் பார்த்துட்டு போகிறதுக்கு நாளைக்கு நான் கொடுக்குறேன். நாளைக்கு நான் மதியம் தான் போகிறேன். யாரையும் சந்திக்க டெல்லிக்கு வரவில்லை என கூறிய அடுத்த சில மணி நேரங்களிலேயே
இந்த சந்திப்பின் போது மீண்டும் பாஜக அதிமுக கூட்டணி அமைப்பது குறித்து பேச்சு நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இது சரியில்லை, இது சரியில்லை. ஏமா இங்க பாரு, இவன் பண்றது சரியில்லை, இவன் சரியான பிராட் நம்பாத. ஏய் இவன் நம்பாத. சும்மா சார்ந்து சும்மா பேசணும், வேற இல்ல. சந்திப்புக்கு பிறகான அமித்ஷாவின் எக்ஸ் தள பதிவும் அவற்றை உறுதிப்படுத்தியது. ஏயா கத்துற? நாயை விட நீ கத்துற என்ன கோர்த்து விட்டு போயிருக்க. 2026 தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமையும் என்று அமித்ஷா ட்வீட் செய்திருக்கிறார். அதுல ஏதாவது பிரச்சனை? உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? எனக்கு தான் பிரச்சனை. இனி பாஜகவோடு கூட்டணி என்ற பேச்சுக்கே இடம் இல்லை என அதிமுக நிர்வாகிகள் கூறி வந்த நிலையில் மீண்டும் கூட்டணி அமைக்கும் வகையிலான பழனிசாமியின் இந்த செயல்பாடு அதிமுக தொண்டர்களை அதிர்ச்சி அடைய செய்துள்ளது. நம்மளால அவள்தான் சங்குதான் ஓதணும் எங்களுக்கு. அதிமுகவும் பாரதிய ஜனதாவுக்கும் இடையே கூட்டணி உடன்படிக்கை ஏற்பட்டு விட்டது அப்படின்றத நாம ஏத்துக்கலாமா? அப்படி எந்த இதுவும் கிடையாது. இப்ப முழுக்க மக்களுடைய பிரச்சனைக்காகத்தான் நாங்க வந்திருக்கிறோம். சிரிங்க சந்தோஷமா இருங்க. நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்துல பிஜேபியுடன் கூட்டணி இல்லைன்னு சொல்லி நீங்க தெரிவிச்சிருந்தீங்க. அந்த நிலைப்பாட்டுல உறுதியா இருக்கீங்களா சார்? அதாவதுங்க, கூட்டணி தானே ஏற்கனவே சொல்லிட்டேன், பல முறை உங்களுக்கு சொல்லிட்டேன். எந்த கட்சியாவது நிலையா இருந்திருக்குது உண்டா? நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். சில பேர் பதில் தெரியாமலே பயந்து ஓடி இருக்காங்க. திமுக இருக்கிற கட்சியெல்லாம் நிலையா இருக்குதா? இருக்க போகுதா? சொல்ல முடியாதுங்க. இது அரசியல் சூழ்நிலைக்கு தக்கவாறு மாற்றங்கள் இருக்கும். அது இப்ப எப்படி சொல்ல முடியும்? ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றான். அட என்ன பிரச்சனை விவரம்லாம் பேசிட்டு இருக்கா? இன்னார்தான் கோபால சொன்னான்னா பின்னால எதுவும் பிரச்சனை வரும்னு யோசிக்கிறாங்க. என்னடா கோபால, அப்படித்தானே? இப்படி தேர்தல் வருகின்ற போதுதான் கூட்டணி கட்சி குறித்து ஒத்த கருத்துடைய கட்சியோட பேசி முடிவு செய்யப்படும். இப்போ கூட்டணி இருக்குதா இல்லையான்னு கேட்டா நாங்க எப்படி பதில் சொல்ல? பயப்பரியா குமார்? அமித்ஷா ஒரு பதிவு போட்டிருக்காரு, தமிழகத்தில் கண்டிப்பா என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கிறது. 2026 தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமையும் என்று அமித்ஷா ட்வீட் செய்திருக்கிறார். பொழப்புக்கு உழ வச்சுட்டு போயிறாரா ஜேம்ஸ்? ஏங்க அவர் அமைக்க சொன்னா நாங்க என்ன? அதாவது ஒரு கட்சி ஒரு ஸ்டாலின் ஒரு பதிவு சொன்னார் தம்பி, அதுக்கு நாங்க அவை கூட்டணி கட்சி எல்லாம் நாங்க ஒரே ஒத்த கொல்லியுடைய கட்சிக்கிறாங்க, அதில் நாங்க போய் தலையிட்டு பேசணும். அது அவருடைய கட்சியோட விருப்பம். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் போடுறாங்க. அதிமுக பொறுத்த வரைக்கும் கூட்டணி அமைக்கின்ற பொழுது அனைத்து செயலாளர்களும் செய்தியாளர்களையும் பத்திரிகையாளர் அழைத்து தெரிவிக்கப்படும். இப்படி என்ன கிளம்ப வேண்டியதானே? அதான் துப்பிட்டில போக வேண்டியதானே? அதை பத்தி கவலையே பட வேண்டாம். அதிமுக பொறுத்த வரைக்கும் திமுகவை வீழ்த்த வேண்டும், அதுதான் எங்களுக்கு ஒரே குறிக்கோள். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு. ஐயா எடப்பாடி பழனிசாமி பின்னடைந்து ஐயா ஸ்டாலின் 300, 400, 500 ஓட்டுகளில் வெற்றி பெற்று முதலமைச்சராக காரணம் நாம் தமிழர் கட்சி. இவர் 500 ஓட்டில் தோற்கிறார், நாம் 15,000 வாக்கை வைத்திருக்கிறோம். இவர் 250 தோற்கிறார், 22,000 ஓட்டு வைத்திருக்கிறோம். கொஞ்சம் முயன்றிருந்த 300, 400 எடுத்திருந்தோம்னால் ஐயா காலியா இருப்பார், இவர் வந்திருப்பார். இந்த தேர்தலில் என்ன நடக்கும் நீ பொறுத்திருந்து பார். ஒருவேளை இருக்குமோ, ஒருவேளை இருக்குமோ. மக்கள் வராத திமுக ஆட்சி தமிழகத்தில் அகற்றப்பட வேண்டும், அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து முயற்சியும் எடுக்கும் என்பதை தெரிவித்துள்ளேன். நானும் பார்த்துட்டே இருக்கேன், ஊழப்ப சவுண்ட் ஓவரா இருக்கு. என்ன நான் இருக்கும் போதே சுத்தப்பன அறுத்துருவியா நீ? கிடக்க காலு இல்லாம ஏங்க கிடந்தோ இத்தனை நாளா, ஏக்கம் புரிஞ்சு ஏத்துக்கிட்டாரு சந்தாஜியும் எங்களை கூலா. அடிமை சாசனம் எழுதி தர்றோம், எங்களை ஏத்துக்கொள்ளல். ஆயுள் வரையிலும் கூடவே வருவோம், அன்பை பார்த்து கொள்ள. மானம் கட்ட அடிமை எங்க நாங்க, அம்மா உலத்த
எங்களை ஏற்றுக்கொள்ள ஆயுள் வரையிலும் கூடவே வருவோம் அன்பை பார்த்து கொள்ள. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா. படைக்கல மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.